Tamil Bible Study. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். போன அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன் ஆனபடினாலே என்னென்ன காரியங்களை நான் சொன்னேன். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். உதாரணத்துக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்ப இது நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இதுதான் தொடர்ந்து பவுல் பேசிட்டு இருக்காருல்ல, அதிகமாக பேசி கொண்டிருக்க அப்போஸ்தலர்கள்ல இருந்து பேசி கொண்டிருக்கிறதான காரியம் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாக போகக்கூடாது. கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணும், ரட்சிக்கிறதாய் காணப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன் இது திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, திரும்ப மனுஷனுக்கு இந்த ரட்சிப்புன்றது எளிதாய் கிடைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனதில்லை. ஆனால் எப்படி ரட்சிப்பு எப்படி இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானா என்ன அப்படின்னு தெரியல. முக்கியமாக இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு எதனால நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ரட்சிப்புன்னா நீதிமான் ஆகிறதுன்னு, நீதிமானா எதனால் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்கன்னா, நியாய பிரமாணத்தின் மூலமாய் நம்ம நீதிமான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறபடினால திரும்பவும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் அந்த திரும்ப பழைய காரியத்துக்குள்ளாக, அந்த பழைய நம்பிக்கைக்குள்ளாக அவர்கள் போகிறவர்களாய் காணப்படும் பொழுது அவரிடத்துல திரும்ப சொல்லுகிறதான ஒரு காரியமாய் அது காணப்படுது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ணி 2வது வசனம், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால், சேம் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து பேசுறாரு, என்ன பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன டீச்சிங் அப்படின்னு சொன்னா, புறம்பாக செய்யப்படுகிற காணப்படுகிற எந்த ஒரு காரியமோ நம்மள தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்க மாட்டாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட பல காரியங்கள்ல அது ஒன்று, அவ்வளவுதான். அப்ப அதை ஒரு பிரதானமா எடுத்துக்கொண்டு அவர்கள் கர்த்தரையும் ஏற்றுக்கொள்வேன், அப்ப இந்த காரியத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. காரணம் என்ன, இது என்ன நீதிமான் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறமான ஒரு காரியத்துல அவர்கள் நம்பிக்கையை வைக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கோங்க. அப்ப இந்த காலத்துல காணப்படுகிற நமக்கு என்ன டீச்சிங், அதுல இருந்து புறமாக செய்யப்படுகிறதான ஒரு காரியத்தினால, உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரினா நான் பேப்டிஸ்டத்தை சொல்லுவேன் ஒருவேளை, சரியா? ஞானஸ்நானத்தை எடுத்துக்கோங்களா. ஞானஸ்நானம் என்ன பண்றோம், நம்ம புறம்பாக செய்து காண்பிக்கிறதான ஒரு காரியம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால், கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், அப்கோர்ஸ் அவன் என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா அவன் கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்ததே கேள்விக்குறியாகுது, சரியா? ஆனால் ஞானஸ்நானம் தன்னை ரட்சிக்கும் நீதிமானாக்கும் என்று சொல்லி நம்பிக்கையை அது மேல வைத்தான் அப்படின்னு சொன்னா, அது விருத்த சேதனத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிறதற்கு சமமாக உங்களுக்கு. அல்லது நாம பரிசுத்தனாய் நான் ஜீவிக்கிறேன், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி, இது புறமான காரியம். பரிசுத்தம் என்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ளத்துல உள்ள காணப்பட்டாலும், மனுஷன் பரிசுத்தம் நினைக்கிறது என்ன, ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் பாத்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லையா? அப்ப பரிசுத்தத்து மேல பரிசுத்தமாக்குங்கள்ல என்ன, உள்ள பரிசுத்தம் ஆயிட்டோம், நம்ம வெளியில காண்பிக்கிறதான அந்த காரியம். அப்ப நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை எடுத்துக்கோங்க, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் மேல நாம நம்பிக்கையை வைத்தால் கூட அது எதற்கு சமமாய் காணப்படுது, நியாய பிரமாணத்தின் மேல விசுவாசத்தை வைக்கிறதற்கு அல்லது நம்பிக்கையை வைக்கிறதுக்கு சமமாக காணப்படுது. அப்படி எடுத்துக்கிட்ட புரியுமா உங்களுக்கு, சரியா? அப்ப புறம்பான ஒரு காரியத்துல விசுவாசத்தை வைத்து நம்பிக்கையை வைத்து அது நம்மை நீதிமான் ஆக்கும் என்று சொல்லி நம்ம நம்பிக்கொண்டிருந்தோம்னா அது பிரயோஜனம் கிடையாது. நான் போகும்போது சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன், அப்ப நல்லா புரியும் உங்களுக்கு. 4வது வசனத்தை சொல்றாரு, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும்
கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீங்க. அதே மாதிரி 3வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது நம்ம யாக்கோபுல முன்னாடி பார்த்ததான ஒரு வசனம் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். நான் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான். அப்போ அவனுடைய நம்பிக்கை, ஒருவேளை நம்ம விருத்த சேதனம் பண்ணலைன்னா நம்ம ரட்சிக்கப்பட மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை காணப்பட்டுச்சுன்னா என்ன சொல்றாரு இவரு, நீ அப்படி செய்த அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்க சகல காரியங்களுக்கும் நீ கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும், நடக்கணும். அது முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்? யாக்கோபுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை அவர் சொல்லுவாரு, 2வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், 2:10. கரெக்ட். எப்படி எனில், யாக்கோபு 2:10 எப்படி இருக்கு, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவர் காண்பிக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காணப்படாலும் அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், அவன் கடைசி மட்டும், எப்போ மட்டும் அவன் மறிக்கிற மட்டும் அவன் கை கொண்டே ஆகணும். அப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும், அவனால நீதிமானா ஆக முடியும். ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோமர் 7-8 அதிகாரங்களில் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுது காணப்படுது. திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு போய் பார்க்க வேண்டாம். பட் இருந்தாலும் இதில் சார அம்சத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னால், புறம்பான ஒரு காரியத்தை நம்பி அது நீதிமான ஆக்கும்னு சொல்லி நம்ம ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. 6வது வசனம், 5, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அப்போ தன்னை குறித்தும் தன்னுடைய கூட இருக்கிற உடன் ஊழியர்களை குறித்தும் அல்லது உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை குறித்து சொல்றாரு, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய நம்பிக்கை என்ன, அல்லது உண்மையாலும் நீதிமானாக்கப்படுறது எப்படி அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தோடு காத்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன பண்ணும், நீதிமானாக மாற்றணும். என்ன விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததான கிரியையின் மேல வைக்கிறதான விசுவாசம், அவருடைய கிரியையின் மேல வைக்கிறதான விசுவாசம், சிலுவையில் அவர் செய்து முடித்ததான அந்த கிரியையின் மேல வைக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்காய் மரித்தார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வைக்கிற விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அதனால எனக்கு நீதி உண்டாக நான் நம்பி இருக்கிறேன். அப்போ நாமளும் எப்படி பண்ணணும், அப்படிதான் நம்பி இருக்கணும், வேற வழி கிடையாது. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப இதுதான் ரட்சிப்புக்கு ஒரே வழி, நீதிமானாக்கப்படுகிறதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். தேவன் மேல வைக்கிறதான விசுவாசம்தான் என்ன ஆகும், ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரும். ஏன் தெரியுமா? இது என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த நியாயப்பிரமாணமே கர்த்தர் கொடுத்தது, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அது கிறிஸ்துவனிடத்துல நம்மை நடத்துவதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தது. எப்படி அது கிறிஸ்துவனிடத்துல நம்மை நடத்தும்? நம்ம கலாத்தியர் 3 பார்க்குறோம், கிறிஸ்துவனிடத்துல நம்மை நடத்துறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? கலாத்தியர் 3:16-24 அப்படி பார்க்குறோம், ரொம்ப கிளியராக காணப்படுது இல்லை? அப்போ எப்படி இது நம்ம கிறிஸ்துவனிடத்துல நடத்தும்? நியாயப்பிரமாணம் எப்படி நம்மளை கிறிஸ்துவோட நடத்த முடியும்? கிறிஸ்து யாருன்னு தெரியாது, நியாயப்பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஆனால் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது, இது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதான ஒரு காரியம் அப்படி காணப்படுது. சரியா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அப்படி இருக்கும் பாருங்களேன். பதினாலாவது வசனம் பாருங்களேன், எடுத்துட்டீங்களா? ரோமன்ஸ் 7:14, பேஜ் 215, 215 வாசிக்குவா. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு. இந்த வசனம் நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு இது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய ரீசன் என்ன, அது எப்படி கிறிஸ்துவிட்ட நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர்ல அவர் பேசுறாரு 3ஆம் அதிகாரத்தில் அப்படின்றது புரியும். என்ன அப்படின்னு சொன்னா,
நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை கிறிஸ்துவிட்ட நடத்துறதுன்றது பாயிண்ட். ஆனாலும் எப்படி நடத்துது அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்கே சொல்கிறாரு நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியதாக இருக்குது. அதில் இருக்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கு கீழ்ப்படி, இல்லைன்னா இதை செய்யாது, செய்யன்னு சொல்லும், இல்லைன்னா என்ன பண்ணும், செய்யாதன்னு சொல்லும். ரெண்டும் ஒன்று தான். செய்யன்னு சொல்கிறத செய்யணும், செய்யாதன்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கணும். சரியா? அப்போ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை போல காணப்பட்டாலும் இது வந்து வேதம் சொல்லுது இது ஆவிக்குரியதான காரியம். எப்படி ஆவிக்குரியதான காரியம்? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி தான் காணப்படும். ஆனால் உள்ளுக்குள்ளார போய் அது என்ன ஒரு காரணத்துக்காய் நோக்கத்துக்காய் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறத பார்க்கும் பொழுது தான் ஏன் கொடுக்கப்படுச்சுன்னு தெரியும். சரியா? உதாரணத்துக்கு இப்போ நம்முடைய பிள்ளைகளை வந்து நம்ம கண்டிக்கிறோம் அல்லது பெற்றோர் வந்து அடிக்கிறோம். சரியா? இப்போ அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அடி வாங்குகிற பிள்ளைகளுக்கு அல்லது கண்டிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு எதற்காக அடிக்கிறாங்க, எதற்காக கண்டிக்கிறாங்கன்றது உள்ள அந்த டீப்பான அர்த்தம் தெரியுமா? செய்யக்கூடாது, இது திருத்துறதுக்காக செய்கிறாங்க, தப்பு தப்பு செய்யக்கூடாதுன்ட்டு அடிக்கிறாங்க, இவ்வளோதான் தெரியுமே ஒழிய இதற்குள்ளாக ஒரு தாயையோ ஒரு தகப்பனையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கண்டிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறபடினால தான் கண்டிக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? உண்மையால ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், பிற்காலத்தில் நல்ல ஒரு பெயர் எடுக்கணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், இதுதான் நோக்கம். அதற்கு பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியறதான காரியம் என்ன சொன்னால் கண்டிப்பாய் காணப்படுறது, இப்படிப்பட்டதெல்லாம் வெளியில் காணப்படுறதான காரியம். அப்போ இந்த நியாயப்பிரமாணமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கொடுக்கும் பொழுது வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாததான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அதில் வைக்கிறாங்க. அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபாலோ பண்ண முடியாத இந்த கஷ்டப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது தானே நீதிமான் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்க அதை நம்புறாங்க. சரியா? ஆனால் கர்த்தர் கொடுத்ததனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? என்ன நோக்கம்? கிறிஸ்துவோட நடந்தது. எப்படி கிறிஸ்துவோட நடத்துறது? இப்போ நியாயப்பிரமாணம் என்ன காண்பிச்சு கொடுக்கும் ஒரு மனுஷனிடத்துல? பாவத்தை. நம்ம கிட்ட இருக்கிறதான ஒரு மனுஷனிடத்துல இருக்கிறதான அந்த பாவத்தை என்ன பண்ணும், திரும்ப திரும்ப அது சுட்டி காண்பித்து அந்த பாவத்தினால என்ன பண்ணும், என்னை சிறைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு விடுதலைக்கான ஆப்ஷன் என்ன பண்ணாது, அது கொடுக்காது. ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணும் பொழுதும் இன்னும் அதிகமாக என்ன பண்ணும், என்னை சிறைப்படுத்தும். இன்னும் அதிகமாக அது என்ன பண்ணும், என்ன கண்டம் பண்ணும். அப்படிதானே? ஜஸ்டிஃபை பண்ணிடும். நீ அவ்வளோதான், நரகத்துக்கு என்ன பண்ணும், என்ன தள்ளும். நியாயப்பிரமாணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தான் செய்யும். புரியுதா? அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு தெரியும் என்னால் முடியாது, என்னால் ரட்சிப்பை என்னுடைய பலத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது, இன்னொரு ரட்சகர் என்ன வேணும், எனக்கு வேணும், யாராவது வந்து தான் என்னை ரட்சிக்கணுமே ஒழிய இந்த நியாயப்பிரமாணம் ரட்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் டே பை டே அது என்ன பண்ணும், என்ன இன்னும் 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 பாவியாக்கிக்கிட்டே தான் போகுமே ஒழிய அது எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை என்ன பண்ணாது, கொடுக்காது. அப்போ இதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாங்க. ரெண்டு நோக்கம். ஒன்று, என்னால் நீதிமானாக முடியாது, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதிமானாக்க முடியாதுன்னு எனக்கு தெரியணும். புரியுதா? அப்போ என்ன பண்ணுவேன், எதற்காய் கொடுத்தாங்க கர்த்தன்றதை என்ன பண்ணுவேன், நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ இதுலேருந்து ஒரு விடுவிக்கிறவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நான் தேடுவேன். அதனால தான் கலாத்தியர்ல அவர் சொல்றாரு, இது கிறிஸ்துவனிடத்துல நம்ம என்ன பண்ணுது, அப்படியே தள்ளிட்டு போதான், நம்மை நடத்துகிறதான உபாத்தியாயா இருக்கு, கேட்டலிஸ்ட் டு பிரிங் அஸ் டு கிரைஸ்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாவுடைய வேலையே என்னது, அதுதான். அப்போ மனுஷனுக்கு இது கொடுக்கப்பட்ட போது என்ன நோக்கத்துக்காய் கர்த்தர் கொடுத்தாருன்ட்டு உள்ளே போய் அதனுடைய அர்த்தத்தை என்ன பண்ணல, அவன் பார்க்காம மேலே இருக்கிறதான அந்த லெட்டர் என்னது, லெட்டர் பை லா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை தான் வந்து என்ன பண்ணுறான், அவன் பிடிச்சிட்டு இருக்கான். அது சொல்லுது வேதம், தட் வில் கில் யூ அப்படி சொல்லுது. வசனம் நம்ம கொல்லும், ஆவியும் உயிர்ப்பிக்கும். அப்போ அந்த வசனத்துக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய காரியம் என்ன பண்ணும், நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆனால் அந்த மேலே இருக்க அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி நான் வந்து ரட்சிக்கப்பட்டுருவேன் நம்ப என்ன ஆகும், அது நம்மளை சிறைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு இங்கே ரோமர் 7:14 நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த நியாயப்பிரமாணம் வந்து என்னதான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் திங், ஆவிக்குரியதான காரியம். சரியா? மாம்சத்துக்கு விரோதமான காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா மாம்சத்தால அதை கை கொள்ள முடியாது. மாம்சம்னா என்னது,
விழுந்து போன மனுஷனாகிய என்னால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணம் பெர்ஃபெக்ட், நான் சொல்லியிருக்கிறது போல பரிசுத்தமானது, நன்மையானது, பூரணமானது. ஆனா விழுந்து போன என்னால கை கொள்ள முடியாதுன்றதை ஒவ்வொரு தவறையும் என்ன பண்ணுவது, நியாயப்பிரமானது சட்டம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், சுட்டி காமிச்சுட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், நான் வேற ஒரு இடத்த பார்ப்பேன். ஓ, எனக்கு இன்னொரு வழி வேணும், ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பண்றதுதான் நியாயப்பிரமாணம். சரியா? அதுதான் கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம கிறிஸ்துவனிடத்துல நடக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்ப புரியுதா அது? ஓகே. 7வது வசனம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்லதான் ஆரம்பிச்சிங்க, கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வைத்து நீங்க ஆரம்பித்தீங்க, நல்லா தொடங்குனீங்க, ஓடுனீங்க. ஆனா இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஏன் இப்படி திரும்ப பின்னாடி அடிச்சு போறீங்க, பேக் அடிச்சு போறீங்க? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. அப்ப தேவனால கொடுக்கப்பட்டதான போதனை கிடையாது. என்னது? திரும்பவும் பின்னாடி போயிட்டு நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டு ரட்சிக்கப்படு அப்படின்னு சொல்றது தேவன் கொடுக்கிறதான போதனை கிடையாது. அப்ப வேற யாரோ கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 9வது வசனம், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். இது நேச்சுரலான ஒரு காரியத்தை எடுத்து என்ன பண்றாரு, பேசுறாரு. கொஞ்சம் தானே, கொஞ்சம் பாவம் உள்ளுக்குள்ள வந்தா, கொஞ்சம் பின்னிட்டு போனா, கொஞ்சம் நியாயப்பிரமாணத்தின் மேல நம்பிக்கையை வைத்தா, கிறிஸ்துவின் மேல இருக்கிறதான நம்பிக்கை இருக்குது, அதோடு கூட கொஞ்சம் நியாயப்பிரமாணத்தையும் கை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதற்கு போதுமானவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், சொல்றோம் இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், திரும்பவும் போய் பின்னாடி போய் வேற ஒரு காரியத்தை கை கொண்டு ரட்சிக்கப்படுறதுக்கு விரும்புறோம். அதான் சொல்றாரு இங்க. 10, நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். இது பாத்தீங்கன்னா யாரோ ஊழியக்காரர்களை குறித்து தான் அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. சரியா? இது பாத்தீங்கன்னா வெறும் யூத மார்க்கத்தை ஃபாலோ பண்றதான ஒரு ஊழியக்காரனும் கிடையாது. சரியா? அப்படிப்பட்டவன் சொன்னா இந்த யாரு, ரட்சிக்கப்பட்ட இந்த யூதர்கள் அதை கேட்க மாட்டாங்க. ஆனா யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட வேற யாரோ ஊழியக்காரர்கள் ஆனா தவறான போதனை என்ன பண்றாங்க, கொண்டு வர்றாங்க இல்லையா? கிறிஸ்துவனுடைய பேரை சொல்லிட்டு தவறான போதனையை கொண்டு வருகிறபடினால அவர் சொல்றாரு, நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும், துர்போதனையை தவறான போதனையை கொண்டு வர யாரா இருந்தாலும் ஆக்கினை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்தினால் துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எளிதாய் சொல்லலாம், சிலுவையை பற்றி வருகிற இடரல் அப்படின்னு சொன்னா அந்த சிலுவையினுடைய உபதேசம், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் அப்படின்னு சொல்றதான காரியம் தான் சிலுவை குறித்து தான் இடரல். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இடரலா, டிஸ்டர்பன்ஸா என்ன பண்ணுது, காணப்படுது அந்த ஜனங்களுக்கு. அதை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியல. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய இன்னொரு நோக்கம் ஆரம்பிச்ச நான் சொல்லல, ஒரு நோக்கம் நம்ம கிறிஸ்துவனிடத்துல விசுவாசிக்க பண்ணுகிறது. சரியா? இன்னொரு காரியம் இருக்கு, மற்றவங்கள விசுவாசிக்காதவங்களை கண்டம் பண்றதும் அதனுடைய காரியம். 1 தீமோத்தேயுல இருக்கும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 எப்படி இருக்குதுல, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் அப்போ ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. நித்தியானந்த தேவனுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இல்லாம முக்கியமா இன்னொரு காரியத்தை சொல்றாரு. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய்
விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்க மாட்டேன் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவனெல்லாம் என்ன பண்ணுவாது, எல்லாரையும் கண்டம் பண்ணும். கண்டம் பண்ணால் என்னது, சிறைப்படுத்தி இருந்து விடுதலை ஆக்க முடியாமல் என்ன பண்ணும், நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளும். என்னென்ன லிஸ்ட் பண்ணதான பகல காரியங்கள் ப்ளஸ் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கிறதுக்கு ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பெர்ஃபெக்டான உபதேசம், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி காணப்படுகிற உபதேசத்திற்கு மாறாய் காணப்படுகிற சகல காரியத்துக்கும், சரியா, அவர்களை சிறைப்படுத்தும்படியா என்ன கொடுக்கப்பட்டிருக்கான், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா மத்தேயில கூட எனக்கு ஒரு வருஷம் ஞாபகம் வருது. ஏன்னா நான் மத்தேயு வந்து பைபிள் ஸ்டடி அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதில் போன வாரம் நாங்கள் பார்த்தோம் 23வது அதிகாரத்தில் 23வது அதிகாரம் 23வது வசனம் 23 வச்சுக்கலாம். மத்தேயு 23 ஈஸி. Matthew 23 எடுத்தாச்சா? மாயக்காரராகிய வேத பாரகரே. அப்ப யாருக்கு சொல்றாரு? டீச்சர்ஸ்க்கு, போதகர்களுக்கு, கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு சொல்றாரு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தராமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்யும். அப்ப இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்பவும் நமக்கு ப்ரூவ் பண்ணுது ஒரு காரியத்தை. என்ன அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துல மேலோட்டமான காரியம் உண்டு, உள்ள ஆழமாய் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. அப்ப இந்த மேல இருக்கிறதான காரியத்தை மாத்திரம் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. இப்ப பிள்ளை வந்து தகப்பன் அடிச்சு பிள்ளையை திருத்துனா பிள்ளைக்கு 2 காரியம் தெரியணும். ஒண்ணு, தகப்பன் அடிக்கிறதுனுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை செய்யக்கூடாது, ஆனா உள்ளுக்குள்ளார இன்னொரு ரீசன் இருக்கு. என்னது அது? என்னை நேசிக்கிறபடினால்தான் இதை செய்யறாரு. அது எப்ப தெரியும்? அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு காலத்துல வரும்பொழுது அப்போ அதுக்கு தெரியும். என்னது? ஒரு ஏஜ் வரும்போது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும், என்னுடைய தகப்பன் அன்னைக்கு என்னை திருத்தினுடைய நோக்கம். அடிக்கும் போதே உங்களுக்கு தெரியுமா? அப்பா மேல கோபம் வரும்ல, அடிக்கும்போது தெரியாது. ஆனா ஒரு நாள் வளர்ந்து வரும்பொழுது தெரியும், என்ன என் தகப்பன் திருத்தினதுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு தெரியும். பாத்தீங்களா? அது வந்து இப்பயே தெரியணும்ன்றார் கர்த்தர். இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிகிறதுனுடைய நோக்கம் உனக்கு தெரியணும். கஷ்டப்பட்டு கீழ்ப்படுகிறிய, கஷ்டப்பட்டு பரிசுத்தமா ஜீவிக்கிறிய, அதெல்லாம் ஓகே. ஆனா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உள்ளுக்குள்ளார ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவ்வளவாய் நம்ம நேசிக்கிறபடினால்தான் அதை எதிர்பார்க்கிறாங்க. நீ பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நோக்கம் உள்ளுக்குள்ள காணப்படுது. இந்த வசனத்துல அழகா சொல்லி கொடுக்குது. இந்த டைட் கொடுக்கறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலோட்டமான காரியம், நியாயப்பிரமாணம் போதிக்கிற மேலோட்டமான காரியம். அதற்குள்ளார நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா சொல்லுது? நீதியை சொல்லுதான், இரக்கத்தை குறித்து சொல்லுதான், விசுவாசத்தை குறித்து சொல்லுதான். எங்க வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை போதிக்குதுன்ட்டு? இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றாரு. நியாயப்பிரமாணம் போதிக்கிற, கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய, ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா ஞான அர்த்தம் உள்ள, இன்னர் மீனிங், டீப்பர் மீனிங் அப்படி சொல்லி அர்த்தம். விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும். அப்ப எதை பிடிக்கணுமோ அதை என்ன பண்ற, பிடிக்காம விட்டுட்டு சின்ன காரியத்தை மேல இருக்கிறத பிடிச்சிட்டு நீ வந்து நீதிமான் ஆயிடுவன்ட்டு நம்புற, தப்பு. புரியுதா? அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறதான காரியம். பழைய ஏற்பாட்டிலையும் டீப்பரா போனீங்க அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட முடியும். அது என்னது? கிறிஸ்துவ தான் காண்பித்து கொடுக்கும். ஓகேவா? பன்னெண்டாவது வசனம், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாய். ஏன் அப்படி சொல்றாரு? இவர் ஏன் வந்து அப்படி கண்டம் பண்றாரு அவங்கள? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுறதுக்குள்ள இவர் ஜெபம் பண்ணணும். ஏன் இப்படி பேசுறாரு? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து சாதாரணமாக ஏமாந்து போகிற சாதாரண விசுவாசிகள் கிடையாது. வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்னது? துர்போதனைகளை கொண்டு வர்றாங்க. அவங்க வந்து போதகர்கள், டீச்சர்ஸ் இல்லையா, உபதேசிக்கிறவங்க. அப்போ அவங்க கற்று தேர்ந்து அது எதற்காய் கத்தர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அறிந்து ஆனாலும் வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட்டு காணப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்தானத்தை இழந்துடலாமா இருக்கும்,
புரியுதா? ஏதோ சம்திங். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்களை மனம் திருப்புறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ஃப்ரீடம், சுயாதீனம்னா ஃப்ரீடம் என்ன? சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய பேஸ் நான் சொன்னதான எக்ஸாம்பிள் போல ஒரு உலகத்தினுடைய பெற்றோர் பிள்ளையை கண்டிக்கிறதுனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு. தெரியுங்களா? அது எடுத்துக்க மாட்டீங்களா? நீங்கள் ஏதாவது காரணம் இல்லாமல் பிள்ளையை அடிப்பீங்களா? அது ஒரு நிச்சயமாக ஒரு பேஸ் ஒன்று காணப்படுதில்ல. பிள்ளையை நேசிக்கிறபடினால்தான் நம்ம என்ன பண்ணோம், நல்ல பிள்ளையாக வரணும்ன்ட்டு முதலாவது விரும்புகிறோம் இல்லையா? அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து பிள்ளையை கண்டிக்கிறதான காரியமெல்லாம். அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிறதான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு தான். அதை போல தான் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்ததான நியாயப்பிரமாணம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர் நம்மகிட்ட விரும்புகிறது எல்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம் அன்பு. ஓகே, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகள், உடன் விசுவாசிகள், உடன் ஊழியக்காரர் எல்லாருக்குமே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் வேர்ட்ஸ் வருதுன்னா 17வது வசனத்துலேருந்து முக்கியமாக நம்ம அடிக்கடி பார்க்குறதான ஆவிக்குரியதான கனி, மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வரும். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? 16வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இதனுடைய மீனிங் என்ன? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது எப்படி? அப்படி பயந்து போய் நீங்க அப்படி இருக்கிறது இல்ல, அது நல்லதுதான், அது நல்லதுதான், ஓகே. ஆனா ஆவிக்கேற்றபடி நடத்துவீங்க கரெக்டாவே மீனிங்கே போங்களா? ஆவிக்கேற்றபடி நடத்தப்படுறது, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடத்தப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரே மனுஷன், ஈவன் சேவ்டு பர்சன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனே ஆவிக்கேற்றபடி நடத்த முடியும். அதாவது ஆவினால் நடத்தப்பட முடியும், அல்லது மாம்சத்தினால் அவனால் என்ன பண்ண முடியும்? நடத்தப்பட முடியும். நம்ம அது பார்த்துருக்கோம். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கனியெல்லாம் அப்புறம் கீழே வரும். ஆவியினால் நடத்தப்படுவதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்து பேசணும்னா, ஏன்னா ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவினால் நடத்தப்படுறதான அந்த பார்ட்டே வராது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்ன? born again, திரும்பவும் பிறந்தவன், born again. அப்போ born againக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவினால் நடத்தப்படுகிற காரியம் உள்ளுக்குள்ளார நடக்கும். சம்திங் ஸ்பீக்ஸ். அது என்னது? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் சொல்லலை, நான் உள்ளாக பிறந்ததான அந்த மனுஷனுடைய வாஞ்சை, அந்த புதுசாக பிறந்த மனுஷனுடைய வாஞ்சியே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்லுது மாம்சத்தின்படி நடக்கிறது அதுக்கு இஷ்டமே இருக்காது. புதுசாக பிறந்ததான செல்லத்துறைக்கு இஷ்டம் இருக்காது. அப்போ ஆவிக்கு ஏற்றபடி நடத்தப்படுறதுன்னா என்னது? புதிதாய் பிறந்த அந்த மனுஷனுடைய விருப்பத்தின்படி. அந்த மனுஷனுடைய விருப்பம் எப்படி இருக்கும்? அப்படியே கிறிஸ்துவனுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த விருப்பம் காணப்படும் உள்ளுக்குள்ளார. ஆனா மாம்சத்தின்படி நடத்தப்படுறதுன்னா என்ன? எப்படி? கரெக்ட், ஜென்மஸ்பாவம். அதாவது நம்ம பிறந்ததுனால அல்லது ஆதாமுடைய வம்சத்துல வந்ததுனால காணப்படுகிறதான அந்த நேச்சுரல் சுபாவம், கார்னல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லன்னா, அந்த ஜென்மஸ்பாவம் அவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மஸ்பாவம் வந்து அவனை விட்டு என்ன பண்றதில்ல, போறதில்லை, குறைந்து காணப்படும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்க, கர்த்தருக்கு பயப்படுற நீ, புரியுதா? அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறதான ஆவியின் மனுஷனால நடத்தப்படுற, அதனால அதனுடைய லெவல் குறைஞ்சிருக்குமே ஒழிய ஜென்மஸ்பாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு போகாது, இருந்துகிட்டு தான் இருக்கும். சிலுவையில் அறையப்பட்டிருக்குன்னு பின்னாடி சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட லெவலில் தான் இருக்குமே ஒழிய என்ன பண்ணும், எப்போ வேணா அது தலையை தூக்கி பார்க்க முடியும்.
இந்த வசனத்தை என்ன சொல்றாரு அவரு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. அப்ப நமக்குள்ளாக காணப்படுகிறதான ஆவிக்கேற்றபடியான திங்கிங், சிந்தை அல்லது மாம்ச சிந்தை ரெண்டுமே காணப்படதான் செய்யும். ஆனால் அந்த ஆவிக்கேற்ற சிந்தையின்படி நடந்து கொள்ள தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? மாம்ச சிந்தனையை நிறைவேற்றாது இருப்போம். அது இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்ல வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றா இருப்பீர்கள். இப்போ மாம்ச இச்சை இல்லைன்னா இந்த கொஸ்டினே வராது. புரியுதா உங்களுக்கு? நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். மாம்ச இச்சையே இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு மாம்ச இச்சையே திங்கிங்கே வரல அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இப்படிப்பட்டதான ஒரு வசனமே எழுதியிருக்க மாட்டார். என்ன சொல்றாரு? ஆவிக்கேற்றபடி நடத்தப்படுவீர்களானால் மாம்ச இச்சையை நிறைவேற்றா அப்ப மாம்ச இச்சை வரும், ஆனால் நிறைவேற்ற மாட்டேன் அப்படிதான் அர்த்தம். அது புரியுதா? அப்ப இன்னொன்று சட்டில் திங் இதுல இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது மற்ற ரிலீஜியனுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறதான முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் போதிக்கிறது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இரு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். புரியுதா? இப்போ புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா நற்கிரியை செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பழக்கு விற்கிறாங்க, ட்ரை பண்ண சொல்கிறாங்க, முயற்சி பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? மாம்ச இச்சையை நிறைவேற்றாத. அப்போ என்ன பண்ணுவ? நீ இதை ஆவிக்கேற்றபடி நடந்து கொள் அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் கிறிஸ்டியன் ரிலீஜியன் டீச் பண்ணுறது என்ன தெரியுமா? உல்டாவா டீச் பண்ணுறது. எப்படி? ஆவிக்கேற்றபடி நீ நடத்தப்பட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? மாம்ச இச்சையை நீ நிறைவேற்ற மாட்ட. புரியுதா? இதை ட்ரை பண்ணி இதை குறைக்க முடியாது. உங்களுக்கு புரியணும் இது, சரியா? இது புரியணும்னு ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்டியன்ஸ் இந்த நாளிலையும் ட்ரை பண்றதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நற்கிரியை செய்து ரட்சிக்கப்பட விரும்புறாங்க. பவுல் அவங்களுக்கு தான் எழுதுறாரு, நீங்க என்ன பண்ணீங்க? கிருபையை விட்டு கீழே போறீங்க, யூ ஆர் கோயிங் பேக். புரியுதா? அப்ப என்ன டீச் பண்ணுது பைபிள்? என்ன டீச் பண்ணுது? நீங்க ஆவிக்கேற்றபடி நீங்க நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னா மாம்ச இச்சையை என்ன பண்ணீங்க? நிறைவேற்ற மாட்டீங்க. புரியுதா? ஆனா மாம்ச இச்சையை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? உங்களால இது முடியாது. ஏன்னா உங்களுடைய சுய பலத்தை சார்ந்து நீங்க என்ன பண்றீங்க? மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் தான் உங்க டைம் ஃபுல்லா போகும். அப்ப நீங்க யாரை சார்ந்து கொள்ளல? கர்த்தரை சார்ந்து கொள்ளல. உங்களை சுயத்தை சார்ந்து கொண்டு நீங்க முயற்சி பண்ணும் பொழுது கொஞ்ச நாள் நிற்பீங்க, விழுவீங்க, கொஞ்ச நாள் நிற்பீங்க, விழுவீங்க, இப்படி போயிட்டு இருக்கும் லைஃப். அப்ப இந்த வசனம் அழகாய் சொல்லி கொடுக்குது, நீங்க ஆவிக்கேற்றபடி அல்லது ஆவியின்படி நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்துல காணப்படுற மாம்ச இச்சை நீங்க ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டீங்க? நிறைவேற்ற மாட்டீங்க. புரியுதா? நிறைவேற்ற மாட்டீங்க. சரி, புரிஞ்சிச்சுல? அது 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ரீசன் என்ன சொல்றாரு பாருங்க அவரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்ய ஆதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சேம் அதுக்கு முதல் வசனத்தில் காணப்படுறதான காரியம் தான். புதிதாய் பிறந்த மனுஷனுக்கும் ஜென்ம ஸ்பாவத்துக்கும் ஓல்டு மேன், ஓல்டு நேச்சருக்கும் நியூ நேச்சருக்கும் எப்பயுமே என்ன பண்ணுமா? ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இச்சைன்னு சொல்றதான இந்த வார்த்தையை கேட்டு நீங்க வந்து உடனே பயந்துடாதீங்க. இப்போ இச்சைன்னு சொல்றது அப்படின்னா ஸ்ட்ராங் டிசையர், லஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. அது ஸ்ட்ராங் டிசையர்ன்றதை குறிக்குது, அது தப்பான ஒரு அர்த்தத்தில் இல்லை. அப்போ ஆவி இச்சிக்கிறது என்ன? இச்சி நல்ல காரியத்தையே செய்யறதுக்கு இச்சிக்கும். புரியுதா? கர்த்தருக்கு பிரியமாவே நடக்கிறதுக்கு இச்சிக்கும். அந்த இச்சைனோட நீங்க தப்பான அர்த்தத்தில் எடுக்காதீங்க. அது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் டிசையர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சரி, 18ஆவது வசனம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. ஏன்? ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவியினால் நடத்தப்படும் பொழுது உங்களை அறியாமையே நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க கை கொண்டுட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக் ஆவினால கை கொண்டுட்டு இருப்பீங்க. சரி, 19ஆவது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இதெல்லாம் அவுட் சைடு திங். மாம்சத்தினுடைய கிரியை வெளியில தெரியும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு
சொல்லுகிறேன். இது என்ன அப்படின்னு சொன்னா மாம்சத்தினுடைய கிரியை. நம்ம முன்னாடி பார்த்ததானே ஆவிக்குரிய கிரியை உண்டு, மாம்சத்துக்குரிய கிரியை உண்டு. அப்ப இந்த மாம்சத்திற்குரிய கிரியை பாத்தீங்கன்னா இதுதான் இந்த லிஸ்ட். அப்ப அதன்படி நடக்கணும்னு பிரயாசப்பட்டோம்னா பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா இதுலதான் கொஞ்ச நாள் நிக்கிறது விழுறது, கொஞ்ச நாள் நிக்கிறது விழுறதான காரியங்கள். ஆவியின் கனியோ அதுக்கு அதிக எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, உங்களுக்கு தெரியும். அது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா எல்லா பிரமாணமும் அடுத்தது வந்துடும். லவ் இருந்தது, அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து தானா வர்றதான காரியம். அப்ப ஆவியின் கனியை குறித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா நான் அன்னைக்கு சொன்னதை போல ஆவியின் கனி அப்படின்னு சொல்றது ஒரு சிங்குலரா அல்லது ஒருமையில சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். ஆவியின் கனிகள் கிடையாது, ஆவியின் கனி. அதுல இவ்வளவு தன்மைகளும் நிறைந்ததா காணப்படுது. அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்காது? எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஆவியின் கனிகள் கிடையாது. அன்பு ஒரு கனி, சமாதானம் ஒரு கனி, சந்தோஷம் ஒரு கனி, அப்படி கிடையாது. ஒரே கனி தான். ஒரு ஆரஞ்சுக்குள்ளார பல சுளைகள் இருக்கிறதே போல எக்ஸாம்பிள் கரெக்ட் கிடையாது. ஏன்னா எல்லா சுளையும் ஒரே சுவை தான் காணப்படும் இல்லையா? ஆனாலும் ஒவ்வொரு சுளையும் ஒவ்வொரு தன்மை உடையதாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒரே கனிலேருந்து தானே கிடைக்குது. அதனால தான் சொல்றீங்கன்னா சரியான எக்ஸாம்பிள் கிடையாது. ஆனால் நான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்காங்க? ஆமா, ரிஃப்ளெக்ஷன்னா என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா இப்ப சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர் தான், சரியா? ஒரே கலர் சன்லைட். ஆனா அது வந்து பிரிசம் வழியா அனுப்பிச்சா என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வரும். ரெயின்போ போல தான். இப்போ சன்லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல பட்டு மேகத்துல தெரிச்சு தான் என்ன ஆகுது, அந்த வாட்டர் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி தான் ரெயின்போ வருது, கரெக்டா? அது வந்து லைட் இது பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலரா அப்படி கிடையாது. ஆக்சுவலா ஒரே கலர்ல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அத்தனை கலரான பிம்பங்களும் வெளியில வருது. அப்ப இந்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்றதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுதான். ஆனா அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா காணப்படுறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தன்மைகளும் அதுக்குள்ள காணப்படுது. இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விதத்துல ஒருத்தருக்கு அன்பு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் பூரணமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாங்க. ஆனா அந்த லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறத போல பாத்தீங்கன்னா எந்த கலர் அதிகமா வருது, எந்த இது கம்மியா வருது அப்படின்னு சொன்னா எந்த ஆங்கிள் பிரசத்தை வைக்கிறோமோ அதை போல. புரியுதா நான் சொல்ல வர்றது? அப்ப இந்த கனி அப்படின்னு சொல்றது நம்ம தேவனோடு கூட வைக்கிறதான ஐக்கியத்துல உண்டாகிறதான ஒரு காரியமே இல்லாம இது தேவன் கொடுக்கறதுன்னு நம்ம சொல்றதும் தப்பு. இது மாம்சத்துல கொடுக்கறது கிடையாது. இப்ப மாம்சத்தினுடைய கிரியைகள் மேல சொல்லிச்சு எப்படி வெளியில தெரியும், மாம்சத்தினுடைய கிரியை வெளியில இருந்து காணப்படுறதான காரியம். ஆனா ஆவியின் கனி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவியின் கனி மாம்சத்தின் கனின்னு சொல்லல, இல்ல ஆவியின் கனி. அப்ப நம்முடைய உள்ள காணப்படுகிறதான காரியம் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவும், சரியா? இதைதான் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில காண்பிப்போம். அன்புனா எப்படி காண்பிப்பீங்க? எப்படின்னா காண்பிப்பீங்க, சிரிப்பீங்க, கையை கொடுப்பீங்க, சின்ன குழந்தைன்னா எடுத்து கொஞ்சுவீங்க, முத்தம் கொடுப்பீங்களா? அன்பை நம்ம காண்பிக்கிற விதம் வந்து இதாக காணணும். எங்க இருக்குது? உள்ளுக்குள்ளாரதானே ஆரம்பிக்குது இல்லையா? இது ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தேவனோடு கூட வைக்கிறதான ஐக்கியத்தினால உண்டாகிறதான அந்த புதிய மனுஷனுக்கு உண்டாகிறதான கனிகள் யார் கொடுக்கணும்? அந்த புதிய மனுஷன் தான் கொடுக்கணும். ஆக்சுவலா புதிதாக இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. இது ஆக்சுவலா ஃபுல்லா கிடைக்கும் இது. ஆனா பாத்தீங்கன்னா அவனும் வந்து கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா ரீசன் என்ன? வளரல. இன்னும் குழந்தையாவே பால் குடிக்கிற நிலைமையிலே இருந்தா கனி கொடுக்க முடியுமா? உள்ளுக்குள்ள பிறந்த மனுஷன் வளரணும். ஆவியில் என்ன பண்ணணும்? வளர்ச்சி காணப்பட்டாதான். இப்ப பாத்தீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இப்படியா சொல்றாங்க இல்லையா? கனியை குறித்து அழகாய் சொல்லி கொடுப்பாங்க. ஜான் 15 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியாது சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. ஓகேவா? இதில் நமக்கு இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷரா. அப்போ இவர் இதில் சொல்லிக் கொடுக்கறதான காரியம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறது ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரு, அந்த ஊமையில் முடிச்சுட்டாரு. ஆனால் சிம்பிள் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொடி நம்ம தான் கொடி. கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம கனியை அந்த திராட்சை கனியை நம்ம கொடுப்போம்னு உதாரணமாக என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய கனியும் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம புதுசாக பிறந்துட்டாலும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது. இந்த கனியை உள்ளுக்குள்ளார இருக்க தான் செய்யும் கனி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் அந்த கனி இருக்கும். புரியுதா? அப்போ ஆவியின் கனியை கொடுங்க ஆண்டவரே, ஆவியின் கனியை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, சரியா? அது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, என் பக்கத்தில் வா, நெருங்கி வா, என்னோடு கூட அமர்ந்துரு, அதான் சொல்லுவாங்க கர்த்தர். ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை வைக்க சொல்லுவாங்க. ஆண்டவரோடு ஐக்கியம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ கனி கொடுக்கறது நம்ம தான், வரத்தை கொடுக்கறது தான் அதாவது கர்த்தர். அப்போ கர்த்தர் சொல்லி கொடுக்குற காரியம், என்னோட இணைக்கப்பட்டு கனியை கொடுப்பேன். என்னோட இணைக்கப்பட்ட அப்படின்னு சொன்னால் கனியை மிகுந்த கனியை கொடுப்பேன். புரியுதா? 24 கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நாளில் புதுசாக பிறக்கும் பொழுது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பழைய காரியத்தெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நம்ம பாவத்துக்கு மறிக்கிறோம், பழைய வழிகளுக்கு மறிக்கிறோம் அப்படி சொல்கிறோம்ல. அப்போ அந்த காரியத்தை குறிக்கிறதான காரணம் பழைய வழிகள், பழைய நம்பிக்கை, பழைய விசுவாசம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிலுவையில் என்ன பண்ணிட்டோம், நம்ம அறைந்துட்டோம். மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்துட்டோம் அப்படின்னு சொல்லப்படுறதான காரியம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும், அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். கடவும் அப்படின்னு சொன்னால் நடக்கணும். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் நீங்கள் மறித்தீர்கள், ஆனாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? நீங்கள் மறித்தீர்கள் அப்படி சொல்லுது. அப்போ பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் மறித்தீங்க, பட் யூ ஆர் லிவிங் அகைன் அப்படின்னு சொன்னா அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட வாழறீங்க, அவரை போலயே நீங்கள் உயிரோடு எழுந்து அவரோட கூட ஜீவிக்கிறீங்க அப்படின்றதான அர்த்தம் இல்லையா? அப்படி காணப்பட்டீர்கள் சொன்னா நீங்க ஆவியினால நடத்தப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஓகே, சரி. இதுல என்ன கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னா சாந்தம். சாந்தியின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமைதியா, சாந்தம். சாந்தம்னா அமைதலான ஸ்பாவம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சாந்தம் அதுல இருந்து வந்ததுதான் அந்த சாந்தி அப்படின்றதான பெயர் வந்து அதுல தான் வந்துச்சு. சாந்த சுரூபி அப்படின்னு சொன்ன அர்த்தம் மிகவும் அமைதலான குணமுடையவள் அப்படி சொல்லி அர்த்தம். கனியா, கனியில் இருக்க விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கறதான விசுவாசம். கர்த்தரோட இணைய என்ன ஆகும்? விசுவாசம் அதிகமாகுமா ஆகாதா? எந்த விசுவாசம்? இப்போ நீங்கள் வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது? விசுவாசம் வருது அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? இப்போ வார்த்தையை கேட்க உங்களுக்கு விசுவாசம் வரும். கர்த்தரோடு கூட இருக்க இணைய விசுவாசம் விருத்தி அடையும். அப்போ ஒரு விசுவாசம் வரமாக கர்த்தர் கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளாக நீங்கள் அவரோட நெருங்க உங்களுக்குள்ளாக பெருகுகிறதான விசுவாசம். அப்போ இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் தொடைக்கின்றதான காரியம் அது, சரியா? அது முடிவு மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்மளை நடத்தணும். தொடைக்கினவர் முடிப்பார், விசுவாசத்தை தொடைக்கினவர் முடிப்பார்.
இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்றது கதை சொல்றாங்க, ஒரு கடுகளவு இருந்தால் கூட அது பெரிய காரியத்தை செய்யுன்றாங்கல்ல, இது வந்து இந்த விசுவாசம். அவர் மேலே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வைக்கிறதான விசுவாசம். சரியா? இது வந்து எப்போ கனியாக தான் உங்களுக்குள்ளேருந்து வரணும். இப்போ நீங்கள் ஒரு வியாதி குணமாகணும்னு ஒரு விசுவாசம் அவர் மேலே வைக்கிறீங்க, அது ரட்சிப்புக்கான விசுவாசம் கிடையாது. புரியுதா? அப்போ இந்த வியாதி குணமாகணும் ஒரு ஜெபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் இல்லையா? அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா கனியை குறிக்கிறதான விசுவாசம். அது உங்களுக்குள்ள இருந்து வரணும். ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த விசுவாசம் வரும். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அப்படின்றது அது கிடையாது. என்னது? அவர் மேலே வைக்கிற விசுவாசம், ரட்சிப்புக்கான விசுவாசம்னே ஒரு விசுவாசம் இருக்குது. அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு விசுவாசம் வைப்பீங்க நீங்கள் நீதிமானாக்கப்படுறதுக்காக, பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்காக. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளையும் அவர் தான் தொடக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்றதை அவர் தான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாருக்குள்ளேயும் ஆரம்பிக்கிறார், ஆனால் சிலர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? போய் சுவிசேஷம் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவன் ரட்சிக்கப்பட்டுவான்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிதானே? அப்போ அவனுக்குள்ளேயும் கர்த்தர் தொடங்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? ரிஜெக்ட் பண்ணுறான், மறுதளிக்கிறான். மறுதளிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அவன் மறுதளிக்கிறது உங்களுக்கே தெரியும். அவன் வந்ததான பாரம்பரியம், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, சில ஈகோ. புரியுதா? அப்போ அதனால என்ன பண்ணுவான்? அதை என்ன பண்ணுவான்? அதை ரிஜெக்ட் பண்ணுவான். சத்தியம் வெளிப்பட தொடங்க ரிஜெக்ட் பண்ணுவான். ஓகே, அது வந்து அது கிரைஸ்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு காரியம். 26வது வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். வீண் புகழ்ச்சியை விரும்புறது அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? இப்போ மனுஷரால் புகழப்படுகிறதான ஒரு காரியம் இல்லையா, அதுதான் புகழ்ச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா வீண். ஆக்சுவலாக தேவனால் புகழப்படுவனே உத்தமன் அப்படி வேணும் சொல்லுது. கர்த்தரால் புகழப்படணும், கர்த்தரால் நற்சாட்சி பெறணும், மனுஷத்தையும் நற்சாட்சி பெறணும் தான். ஆனால் அவர்கள் வந்து பெரிய ஆள், பெரிய ஊழியக்காரன், பெரிய ஆள், தேவ மனுஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அந்த புகழ்ச்சி வந்து அற்பமான ஒரு காரியம். அதை விரும்பக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா வரதான் செய்யும். கர்த்தர் ஒருவனை கனப்படுத்தும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? வரும். ஆனால் அதை நீ விரும்பாத அப்படின்னு சொல்லிட்டு வேதம். சரியா? வீண் புகழ்ச்சியை விரும்பாத. ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும். ஒருவர் கோபம் மூட்ட முடியுமா நம்மளால? பல காரியங்களில் மூட்டுவோம். எப்படி அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவோம்? அதை செய்வோம் இல்லையா? அது வந்து கோபம் மூட்டுறதான காரியம். ஆவிக்குரிய பிள்ளைகளும் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை செய்வாங்க. எத்தனை தரம் உங்களை பண்ணியிருக்காங்களே இங்கே கூட. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு தெரியும் செல்ல தர பிரதருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் அவரை வெறுப்பேசுறது. சரி ஓகே, இவங்க அப்போ சொல்றாரு ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு ஃபன் பண்ணுறது ஓகே, பட் அவங்க ஊண்டாகிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம அந்த ஃபன்னை காமெடியை கொண்டு போகக்கூடாது. சரியா? அதில் நீங்கள் மாத்திரம்தான் அதில் சுகிப்பீங்க. மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழுவாங்க, உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க? கதறுவாங்க, கத்தத்தை ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது. அப்போ அது உங்களுக்கு சாபத்தை தேவையில்லாமல் கொண்டு வரும். அப்படி தானே? சரி, கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை வருமா கர்த்தருடைய மனுஷங்களுக்கு? வராதா? அப்படியா? வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். அதுதான் சொன்னேன், ஜென்மஸ் பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா வராது. ஆனால் ஜென்மஸ் பாவம் நமக்கு இருக்கிறதுனால ஏன் ஜென்மஸ் பாவம் இருக்கு? இன்னும் நம்ம மனுஷனாக காணப்படுறோம் அந்த உலகத்தில். புரியுதா? ஜென்மஸ் பாவத்தை மேற்கொள்றதுக்கான பலனை கர்த்தர் என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்மஸ்வாபம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து வேஸ்ட். ஜென்மஸ்வாபம் போயிடுச்சுன்னா நமக்கு இந்த எரிச்சல் வராது. சரியா? கோபம் கூட வராது, ஒரு சின்ன பொறாமை கூட என்னது வராது, நாளையை குறித்து பயமாக வராது. அதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கிறனால தான் கத்த சொல்கிறாங்க நாளையை குறித்து கவலைப்படாது, என் மேலே விசுவாசத்தை வைக்கணும். அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியிலே இச்சை அடக்கம் அப்படி பார்த்துப்பீங்களா? இச்சை அடக்கம்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத ஆசையை அடக்கு, அதான் அர்த்தம். இப்போ தேவையில்லாத ஆசை வந்துச்சுன்னா அது இது வரல அப்படின்னு சொன்னால் ஏன் இச்சை அடக்குன்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருது? நான் சொல்ல வரது புரியுதா? இப்போ ஆவியின் கனியில் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இச்சையே இல்லைன்னா ஏன் இச்சை அடக்கம்ன்றதான ஒரு தன்மை வரணும்? தன்மையை பற்றி ஏன் பேசணும் வேதம்? இச்சை வரும், தேவையில்லாத ஆசைகள் வரும். உனக்கு பார்த்தீங்கன்னா இது போதும் என்கிற மனசோடு கூட இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடு கட்டுவோம், அடுத்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இச்சை. இப்போ இல்லை, தேவையில்லாத காரியத்தையும் நம்ம போக வேணாம். புரியுதா? ஆனால் இப்படி சாதாரண காரியங்களில் கூட பார்த்தீங்கன்னா இச்சை வருந்தும். அப்போ அது கர்த்தருக்கு பிரியமா என்ன நீங்கள் சோதித்து பார்த்துக்கணும்.
அந்த இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தையை வேதம் பேசுது அப்படின்னு சொன்னா இச்சை வருதுன்னு அர்த்தம். அதனால தான் அதை அடக்க சொல்லுது. புரியுதா? பொறாம வருமா வராதா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுபாவத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வரும் பொழுது அது என்ன பண்ணணும்? அடக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா இது கர்த்தருக்கு பிரியமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரியா? 15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர்களுக்கு தான் இது மெயினா பொருந்தும். ஒருவர் ஒருவர் கடித்து, கடிக்கிறது தான், கடிந்து கிடையாது, கடித்து, ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள். பட்சிக்கன்னா என்ன? அப்படியே லபக். இப்போ ஒரு மிருகம் அப்படின்னு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம்? அப்படி சாப்பிடுறது இல்லை. அப்போ கடித்து பட்சித்தீர்களானா அப்படின்னு சொன்னால் ஏன் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க? அழித்து கொள்றீங்க அப்படின்னு சொல்லுது வேதம். ஊழியக்காரர் விசுவாசி எல்லாம் இப்போ ஒரு ஈக்குவலான விசுவாசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவலான விசுவாசினா என்ன? ஒரு வேளை 2 பேரும் தொழிலதிபர்களாக காணப்படலாம், 2 பேரும் ஒரே வேலைகள் செய்கிறவர்களாக காணப்படலாம். அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பொறாம, ஒருத்தனுக்கு எப்படி ஒருத்தன் காலை வந்து வாடுறது, அதெல்லாம் நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம அப்படிலாம் கடந்து தான் வந்திருப்போம் இல்லையா? அப்போ இது ஒரு கடித்து, அப்போ இது நம்ம பார்த்தீங்கன்னா அவனும் தேவனுடைய பிள்ளை, நம்மளும் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனை எப்படியாவது குழி தோன்றதுக்கு விருப்பப்பட மாட்டான். ஆக்சுவலாக அவனுடைய ஊழியத்தை போய் இது பண்ணுறதுக்கும் விருப்பப்பட மாட்டோம். அவனிடத்துல இருக்கிறத பிடுங்கிறதுக்கும் என்ன பண்ண மாட்டோம்? விருப்பப்பட மாட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக காணப்படுறதான காரியங்கள். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதே உலகத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம், அதே சூழ்நிலைகளில் தானே நம்ம காணப்படுறோம். ஆனால் முன்னாடி நம்ம அதை ஹேண்டில் பண்ணதுக்கும் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வேணும். கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு எப்படி சொல்லுது வேதம்? நீ அவனுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அவனுக்காக என்ன பண்ணலாம்? விட்டு கொடுக்கலாம். அவன் உன்னை வந்து 1 மைலுக்கு இழுத்து போனாலும் 2 மைல் தூரம் போ. அவனுக்கு தான் கால் வலிக்கும், விட்டுருவான். உன்கிட்ட இருக்கிற ஒரு வஸ்திரத்தை இழுத்தானா நோண்டையும் கொடு. ஒரு பக்கம் ஒரு அரை விட்டானா இன்னொரு பக்கம் காமி. இப்படி கருத்து என்ன பண்ணுறாங்க சொல்லி விடுறான். அப்போ 2 நீ காமிச்சிங்கனாலும் அவன் டக்குன்னு தெரிஞ்சிருவான். அப்படிதானே? காமிக்க மாட்டோம், காமிச்சா தெரிஞ்சிடும். அப்போ வேதம் இப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குது. கிறிஸ்துவனுடைய உபதேசம் இப்படி தான் காணப்படுது. சந்தேகம் எதுவும் வந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? ஃபாலோ பண்ண முடியாததா? பண்ணலாம். கர்த்தர் மேலே அன்பு வைத்தா எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஃபாலோ பண்ணலாம். வேற கொஸ்டின்? முன்னாடி இருந்த ஜனங்க எப்படி, நியாயப்பிரமாணம் வந்த ஜனங்க எப்படி, இயேசு கிறிஸ்துக்கு ரெவல்யூஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து இப்போ இவர் வந்து எந்த ஸ்டேஜில் இவர் பேசுகிறாரு? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணாக வந்து என்ன பண்ணுறீங்க? இந்த பீரியடை பிரிக்கிறீங்க இல்லையா? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னதான ஒரு காலம், நியாயப்பிரமாணத்துக்கு அதுக்கப்புறம் இருக்கிறதான ஒரு காலம், அப்புறம் நீங்கள் கிறிஸ்து வந்த ஒரு கிருபையின் காலம் மாதிரி எடுத்துக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். இப்போ 3 காலமாக பிரிக்கிறீங்க. இப்போ ஒரு எந்த காலத்தில் காணப்படுறாரு? ஒரு காலம் வந்து மாறுறதான ஒரு இடத்துல காணப்படுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பம் அந்த இடத்துல காணப்படும். இப்போ நமக்கு கிறிஸ்து வந்து இத்தனை வருஷங்கள் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரெவலேஷன் வந்து கிடைச்சிருச்சு. ஏன்? பவுல் எழுதி வைத்ததான காரியம், வேதத்தை குறித்தான அதிக அறிவு நமக்கு வந்துச்சு, தெளிவு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில், என்ன ஆரம்ப காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் கட்டுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஜனங்க, அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி தானே? அப்போ அந்த ஜனங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான காலத்தில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வரப்போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டீச்சிங் இதில் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதிகமான சத்தியத்தினுடைய அறிவு வந்து நமக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமே இதுதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சத்தியம் அது கிடையாது, சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை அவர் உணர்த்து வைக்கணும். அப்போ அதிகமாக என்ன பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்தை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பேசுகிறாரு. அதுதான் விஷயம். ஆனால் இந்த காலத்தில் வரும்போது இப்பயும் பார்த்தீங்கன்னா பவுல் பேசுறது வந்து சிலருக்கு அப்ளிகபிள். யாருக்கு? அதுக்கு முந்தின இருந்தவங்களை கேட்குறீங்க. ஓகே. ஒரு இடத்துல வசனம் வருது எப்படி அப்படின்னு சொன்னால்,
அவர்களுடைய மனசாட்சியின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி அது ஓகே, மனசாட்சியினுடைய பிரமாணம். ஓகே, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்ப்பாரு, அதன்படி நியாயம் தீர்ப்பாரு. அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதன்படி நியாயம் தீர்ப்பாரு. ஒரே நியாயம் தீர்ப்பு தான். என்னது அப்படி சொன்னா, நியாயப்பிரமாணம் ஆக்சுவலாக என்ன சொல்லுச்சோ அதை அவங்க கேட்டிருக்கணும். நியாயப்பிரமாணம் ஆக்சுவலாக சொல்றது ஒரே காரியம் தான், விசுவாசத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் பேசுது. அதை ஒருத்தனுமே ஃபாலோ பண்ணல. அவன் ஃபாலோ பண்ணது எல்லாருமே என்னது, மேலே இருக்கிறதான அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறான். அவன் சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. சரியா? அப்போ நியாயப்பிரமாணம் உள்ள என்ன சொல்லுதுன்றது அவன் பார்த்துருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால இது. இப்போ நம்ம ஆபிரகாம் குறித்து என்ன பார்த்தோம்? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாக இருந்தான், அவன் கண்டு கழிவு இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வரப்போற ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, விசுவாசிச்சான். அவன் என்ன பண்ணா, சால்வேஷனை விசுவாசிச்சான், தேவன் மேல விசுவாசத்தை வைத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. சரி, நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு அப்புறம் தான் பாருங்களேன், இப்போ மோசே எதனால ரட்சிக்கப்பட்டான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினால கிடையாது. அப்ப அவன் எதனால ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் கொடுத்தாரு இல்லை, அந்த நியாயப்பிரமாணம் என்ன காரியத்தை சொல்லிட்டு இருக்குது, அவர் வரப்போறாருன்றதை சொல்லுது. இப்போ அந்த லேவியராகம்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் வரப்போகிற ஒரு அல்டிமேட் சாக்ரிஃபைஸை தான் அது குறிக்குது. ஏன் அந்த சாக்ரிஃபைஸ் திரும்ப திரும்ப கொடுக்கறதுடைய நோக்கமே அது தன்னை பூரணப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கொடுக்குறவனுக்கும் தெரியும், ஆட்டை கொண்டு வரவனுக்கு தெரியும், ஆசாரியனுக்கு தெரியும். அது பூரணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த வருஷம் போய் திரும்ப இன்னொரு ஆட்டை கொண்டு வர மாட்டான், அப்படிதானே? அப்போ அந்த ஆசாரியனுக்கும் தெரியும், அதை நம்பி வரானு பார்த்தீங்களா, தற்காலிகமாக ஒரு விடுதலை கிடைக்கிட்டு வரான், அவனுக்கும் தெரியும் இது நம்மளை பூரணப்படுத்த மாட்டாது. அப்போ ஒரு விசுவாசம் அவனுக்கு வந்திருக்கணும், என்ன, பூரணப்படுத்துகிறதான ஒரு பலியின் மேலே விசுவாசம் அவனுக்கு வரணும். சரியா? அப்போ பூரணப்படுத்துறது இவ்வளோலாம் சத்தியம் தெரியுது. அவர் என்ன தெரியுமா சத்தியம் தெரியணும்? தேவன் மேலே விசுவாசம் வச்சிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி பார்க்கணும் அவங்க, அவ்வளோதான். இது என்ன வந்து விடுதலை ஆக்காது, இது என்ன விடுதலை ஆக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி பார்க்கணும், தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தேவன் மேலே விசுவாசத்தை வைக்கணும், அது நீதியாக எண்ணப்படும் அவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எல்லாருக்குமே. இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள வராததான புறஜாதிகள் அல்லது அதற்கு முன்பாய் காணப்பட்டதான எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு மனசாட்சியின்படி கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நியாயம் தீர்ப்பா. எப்படி மனசாட்சியின்படி நியாயம் தீர்ப்பாரு? அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க உள்ளுக்குள்ளார நன்மை தீமை என்னன்னு தெரியும்ல, அது ஒன்று போதும் அவர்கள் நியாயம் தீர்க்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றதான வார்த்தை, ரோமனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு எல்லாருக்குள்ளாரையும் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். அது நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாததான காரியம், ஆனால் அது உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறவனுக்கு தெரியும் இந்த விக்கிரகத்தை படைத்தவன் ஒரு கொல்லன். இது ரொம்ப சிம்பிள் ட்ரூத் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் அதை படைச்சான், அதை எப்படி போய் வணங்க முடியும்? அப்போ அதுக்கு மேலே ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சர்ச் அவனுக்குள்ளே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே அவன் உண்மையான தெய்வத்தை நோக்கி நகர்றான்னு அர்த்தம். அந்த ஒரு உண்மை தானே, விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறவனுக்கு இது உண்மை இல்லை அப்படின்னு ஒரு சத்தியம் வெளிப்படும் பொழுது, இது வெளிப்படும் எல்லாருக்குமே, ஒரு சந்தேகமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான், அவன் அடுத்த ஸ்டெப்பு உண்மையான தேவனை நோக்கி நகர்றான். அந்த ஸ்டெப்பை தான் எதிர்பார்க்குறாரு தேவன். அப்போ அந்த சர்ச் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அவனை? உண்மையான ஒரு தேவன் மேலே விசுவாசத்தை வைக்கும். அவர் இயேசுதான் தெரியாது, ஆனால் அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும். அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்கும். சரியா? ஆக்சுவலாக ரட்சிக்கிறது யாரு? இயேசு தான். பின்னாடி வரப்போறதான அந்த பலி தான் அவனை வந்து சுத்திகரிக்க போகுது. ஆனாலும் தெய்வத்தின் மேலே வைக்கிறான் பார்த்தீங்களா விசுவாசம், உண்மையான தேவனை தேடுறான், அந்த சர்ச் தான் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். நியாயப்பிரமாணத்தில் ஆமாம், நியாயப்பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ரீசன் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வருஷத்தில் இருக்குது. மாம்சத்தினாலே பலவீனமாக இருக்கிற நியாயப்பிரமாணத்தை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம வந்து வீக், நம்ம வீக். நியாயப்பிரமாணம் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ராங், நம்ம வீக். அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்மளால் கை கொள்ள முடியாது. அதுதான் இயேசு குறித்து அவங்க சொன்னதெல்லாம் அப்போ அவங்க நம்ம அதையும் படிக்காம அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மாத்திரம் கேட்கல. இல்ல நான் தனியாக இல்ல நம்பினாங்களே, நிறைய பேர் நம்பி ரட்சிக்கப்பட்டாங்களே.
ஆனால் கூட்டம் வந்து மொத்தத்தில் கம்பேர் பண்ணும்போது சின்ன கூட்டம் தான். இப்போ எலியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாம் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது யாருமே நம்பலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஜனங்கள் நம்பி இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலியாவுடைய நாட்கள் பொல்லாத நாட்கள், அப்படிதானே? ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் எலியா வாழ்ந்தான். எசபேலுக்கான ராஜாத்திற்கான நாட்களில் வாழ்ந்தான் இல்லையா? எலியா சொல்றான், என்ன தவிர எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவள் கொண்டு போட்டா அப்படி சொன்னானா இல்லையா? சொன்னான், என்னை தவிர எல்லா தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் அவ கொன்னுட்டா, என்னையும் கொல்லுவதற்கு வகை தேடுகிறார். யாரு? எசபேல் ராஜாத்தி அப்படின்னு சொல்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு? 7000 பாகால் முன்பு மண்டியிடாத 7000 பேரை நான் எனக்காக வச்சிருக்கேன்னு சொல்றாரு. எலியாவுக்கு ஒருத்தர் கூட தெரியாது, எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்காங்க சொல்றாங்க கர்த்தர். அப்ப கர்த்தரை தேடுகிற கூட்டம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும், மறைந்திருக்கும் அங்க இங்க, நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இப்ப தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்திலும் நம்பினவர்கள் உண்டு, நம்பாதவர்கள் ஏறாங்க. அவர் கேட்ட கேள்வியானா அதை குறித்து இல்லை. அவர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பீரியடுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது புறஜாதியில் காணப்பட்டவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அது வேதத்தில் ஒரு இடத்துல காணப்படுது. மனசாட்சியின் பிரமாணத்தின்படி அவர்களை நியாயம் தீர்ப்பாங்க. இந்த வேத பாரகர் இவங்கெல்லாம் கூட சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். இப்போ எஸ்ரான்றவன் வேத பாரகன் தான், ஆனால் அவன் நம்பாதவன் கிடையாது. எஸ்ரா கேள்விப்பட்டீங்கல்ல? எஸ்ரா வந்து ஒரு வேத பாரகன் தான், வேதத்தை சரியா போதிச்சவன் தான். எல்லாரும் நம்பலன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் மோசம்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நம்ம யோவான் பீரியட்ல இருந்து இப்போ இருக்கிறது மோஸ்ட் பெஸ்ட் பீப்புள் ரொம்ப ரெவலேஷனாக உண்மைதான், உண்மைதான். நமக்கு இந்த நியூ டெஸ்டமெண்ட் கிடைச்சதுனால நமக்கு இவ்வளோ ரெவலேஷன். நியூ டெஸ்டமெண்ட்டே கம்ப்ளீட் ரெவலேஷன் ஆக்சுவலாக. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஹிடன் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல ரிவீல் ஆயிடுச்சு. அப்போ வெளிப்பாடு எல்லாமே. ஒரு இடத்துல சொல்றாருல, ஆதி முதல் மறைக்கப்பட்டதான அந்த சுவிசேஷனுடைய ரகசியம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படி சொல்றாரு அவர். இப்போ மறைக்கப்பட்ட சுவிசேஷம் வந்து இப்போ தொடங்கல, ஆதி ஆரம்பத்தில் சுவிசேஷம் இருக்கு, ஆனால் மறைக்கப்பட்டு காணப்பட்டுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல ரிவீல் ஆச்சு. அங்கே ஹிடனாக காணப்பட்ட கிரைஸ்ட் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல ரிவீல் ஆனார். அவர் வெளிப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவர் தான் சொன்னாங்க. அப்போ அந்த டெஸ்டமெண்ட் நியூ அந்த அதில் காணப்பட்ட ப்ராஃபஸி எல்லாம் இவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஒருத்தர் எல்லா ப்ராஃபஸியும் ஒருத்தர் ஃபில்ஃபில் பண்ணுறாரு. அப்போ இவர் தான் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தாங்க, பிரசங்கித்தாங்க, விசுவாசிச்சாங்க. அவர் தான் கர்த்தர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது நியூ டெஸ்டமெண்ட் ரெவலேஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் காணப்படுறதுனால இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, நம்ம அப்படியே விசுவாசிக்கணும். நமக்கு வந்து பிளஸட் தான், நிறைய சத்தியம் தெரியுது நமக்கு. உண்மைதான். வேற யாரோ நீங்க இவர் எதோ கேட்டார், வர்க்கீஸ் எதோ கேட்டீங்களா? ஃபினிஷ்டா? Jacqueline, if you have questions, keep it ready. 7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யாருன்னு கேட்குறீங்களா? தான பிரச்சனை. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னா நமக்கு ரட்சிப்புக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் நம்ம நம்பணும் இல்லையா? அந்த விசுவாசத்தில் அப்கோர்ஸ் நம்ம நிலைத்து தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. அப்போ நன்றாய் ஓடினாங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவ மேலே விசுவாசத்தை வச்சு ஓட்டத்தை தொடங்குறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து குழப்பும் போது ஏன் பின்னிட்டு போகிறாங்க? பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு காரியம் பேஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸு கிறிஸ்துவ மேலே வைக்கிற அந்த விசுவாசமாகி அந்த ஃபண்டமெண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படிப்பட்டதான நீங்கள் துர்போதனைகளை கேட்கும் பொழுதும் தவறான பிரசங்கங்களை கேட்கும் பொழுதும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ஒரு சந்தேகம் ஒருமை ஒழிய அசைக்கப்பட மாட்டீங்க. புரியுதா? ஆனால் சிலர் அசைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான வந்து இடத்துல பேஸில் வந்து அவங்களுடைய
கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டப்படலை. கரெக்டா பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் வந்து பர்ஃபெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் பைபிள் ஸ்டடியில் வந்து உட்காருறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும். கரெக்டா கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எல்லாருக்குமே அந்த நாலேஜ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை கேட்குறீங்க. அப்போ சில காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்து விழும்போது, தவறான ஒரு மெசேஜே வந்து விழும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே நீங்கள் ஆடி போயிட மாட்டீங்க. ஆனால் சிலர் வந்து ஆடி போய்டுறாங்களே, அதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ பேஸ் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ ஸ்டார்ட் வந்துன்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோத் அது குறிக்குது. குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஓடுறீங்க, பால் குடிச்சிட்டேவா இருக்கிறீங்க, அடுத்து ஃபீடிங் வளர்ந்துட்டே போகிறீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்படின்னா எவ்வளோ நிறைய சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டே வரீங்க. நல்லா வளர்ந்தவனை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியுமா? முடியாது. அது கரெக்டான சத்தியத்தின் மேலே கட்டப்பட்டிருந்தானா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான சத்தியத்தின் மேலே, சத்தியம் கிடையாது தவறான ஒரு காரியத்தின் மேலே கட்டப்பட்டிருந்தானா அது எப்போ வேணால் ஆடிடும். அதனால் நன்றாக ஓடினீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. கரெக்டாக இயேசு கிறிஸ்து மேலே தான் விசுவாசம். ஏன் பவுல்னால் ரட்சிக்கப்பட்டவங்க, கலாத்திய சபை வந்து பவுல்னால் ரட்சிக்கப்பட்ட சபை, பவுல் கொண்டு வந்து தானே சபை. அப்போ கரெக்டாக தானே சொல்லியிருப்பான். அவன் சொல்கிறானே, நான் வந்து தொடங்கினேன், நான் தானே இது பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். அவனால் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனால் சுவிசேஷத்தை யார், இப்போ பவுல் சுவிசேஷம் கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா, ஒரே சுவிசேஷம் தான் சொல்கிறான். அப்போ கரெக்டாக சொல்லி தான் ரட்சிப்புல கொண்டு வந்தான். ஆனால் அதற்கப்புறம் வேற ஊழியக்காரர்கள் வந்து, கள்ள ஊழியக்காரர்கள் வந்து இவர்களை கலக்க பண்ணுறாங்க. பவுல் அங்கேருந்து போன பிறகு இவங்க ஏன் கலங்கினாங்கன்ற உங்களுடைய கொஸ்டின். ஏன்னா குழந்தைங்க, பவுல் அளவுக்கு வளர்ந்தவங்கன்னா கலக்க முடியாது, அவங்க வந்து குழந்தைங்க. அப்போ அதனால தான் அவங்களை திட்டுறான். அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும், அவங்க ஆய்க்கணிக்கு ஏதுவாக போவாங்க அப்படின்னு ஏன் அவங்க திட்டுறான் அவங்கள. அப்படி குழந்தைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாவம்ல, சுவாசிகள் பாவம். வேறு என்ன கேட்டீங்க நீங்கள் ஜாக்லின்? எதற்கா யோசி பிரபு சொல்லுங்க. ஹீப்ரூ 9 ஹீப்ரூ 9 அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். என்ன கொஸ்டின்? பிரவேசிக்கலையா? பிரவேசித்திருக்காருன்னு இருக்கு. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ மோசையிட்ட கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கூடாரத்தை ஆயுதம் பண்ணும்போது கதை சொல்லுவாங்க, நான் காண்பித்த மலையில் காண்பித்த. அப்போ அவன் அங்கே மேலே இருக்கும்போது அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் காமிச்சிருக்காரு எப்படி பண்ணணும். பரலோகத்தில் இருக்கிறதான அந்த மாதிரியின் படியே நீ செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அவன்கிட்ட அந்த என்ன சொல்றது, டேபர்னக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பண்றதுக்கு அவங்ககிட்ட சொல்றாரு, அதுக்கு ஒரு மாதிரியே காண்பிச்சாராம். மலையில் இருக்கும் பொழுது காண்பித்த மாதிரியின்படியே நீ செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அது எதனுடைய மாதிரி? அது ஆக்சுவலா பரலோகத்தில் இருக்கிறதான அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தினுடைய அந்த மாதிரி. அது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்புறம் அப்படின்றதான அந்த அதனுடைய ஒரு மாதிரி. சேம் அப்படி கிடையாது, மாதிரி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். கீழே இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுவான். அப்போ தேவனுடைய பிரசன்னம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இறங்கும். அப்படி பார்க்குறோம் இல்லையா? எந்த இடத்துல? அந்த மர்சி சீட் அப்படி சொல்லுவாங்கல்ல. எப்படி என்ன சொல்றதுக்கு? கிருபாசனம். கிருபாசனத்தின் மேலே தான் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இறங்குவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் கூட உள்ளே போக மாட்டான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே போவோம். அவனுடைய பாவத்துக்காகவும் இஸ்ரவேல் ஜனனுடைய பாவத்துக்காகவும் என்ன பண்ணா, சுத்திகரிக்க முடிவு பண்ணிட்டு உள்ள போவோம். அப்படி இருக்கும். இப்போ யாருமே பிரவேசிக்க முடியாது. அந்த இடத்துல கிறிஸ்து பிரவேசிக்கல, பார்த்தீங்கன்னா அங்க பிரவேசிச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டு. பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஒரிஜினலோ அங்க பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, அப்புறம்
2வது வசனம். ஆத்துமா மேன்மை பாராட்டும், கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கேள்வி என்ன? ஆத்துமா எப்படி மேன்மை பாராட்டும்? ஒரு இடத்துல ஒரு வசனம் காணப்படுது. நீங்க மேன்மை பாராட்டுறதுன்னா எதை குறித்து மேன்மை பாராட்டலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவன் கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மெய்யான தேவனை தெய்வமாய் நீ அறிந்திருந்தாலே அதுவே பாத்தீங்கன்னா உனக்கு அவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம். வசனம் இருக்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்ப நீ மேன்மை பாராட்டலாம், உனக்கு பெருமை தரக்கூடியதான ஒரு விஷயம் உண்டுன்னா என்ன தெரியுமா? அது மெய்யான தேவன் உனக்கு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அறிந்திருக்கிற பாத்தியா, அதுவே உனக்கு மிகவும் பெருமை தரக்கூடியதான ஒரு விஷயம். அதை சொல்லி அர்த்தம். அப்ப என் தேவன் சொல்றாங்களே, இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவன் அப்படிதானே. ஆனா பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய தேவன் அப்படி மேன்மை பாராட்டுறதான காரியமா இல்லையா? அதுதானே. இப்ப நம்ம பாடுறோம் இல்லையா, எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் அப்படின்னா யாருக்கு நம்ம சொல்றோம்? எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் அப்படின்றது யாருக்கு மேன்மை போகுது? ஆக்சுவலா எலியாவுக்கு மேன்மை போகுதுன்னா எந்த அர்த்தத்துல தெரியுமா? அவனுக்கு பாத்தீங்கன்னா அறியாம பெருமை அவனுக்கு போகுது, மேன்மை போகுது. அதே மாதிரி இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, அவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் ஆபிரகாமின் தேவன். அவர் தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் தன்னை மோசே கிட்ட. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேன்மை பாராட்டலாம் இல்லையா அந்த ஜனங்களுக்கு? என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர் என்னுடைய கர்த்தர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதான காரியம், எனக்கு மேன்மையான காரியம். அதுல என்ன சந்தேகம்? மேன்மையான காரியமா இல்லையா? ஒரு இடத்துல ஒரு 10-15 பேர் ஜெபம் பண்றா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. இந்த 15 பேருக்கும் ஒரே நேரத்துல தீர்க்க தரிசனம் வருமா? தீர்க்க தரிசனம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபையை நோக்கி வரும். இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பழைய பாட்டு தீர்க்க தரிசனங்களே போய் பாருங்களா, இஸ்ரவேல் என்னும் குமாரத்தியே, சியோன் என்னும் குமாரத்தியே அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இண்டிவிஜுவலுக்கு போகிறதான தீர்க்க தரிசனம் கிடையாது, அந்த முழு தேசத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட இதில் ஒரு மணி கேட்கணும். அது நீங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேளுங்க, அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் பொதுவான தீர்க்க தரிசனமா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்த்தரிங்க சில நேரத்தில் பேசுவோம், என் ஜனங்களே அப்படி சொல்லி பேசுவாங்க, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவோம். அது பொதுவான ஒரு காரியம். ஆனா சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சிங்குலர்ல சொல்லும் போது, யாராவது ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி வராது, என் ஜனங்களே என் பிள்ளைகளே அப்படின்னு வராது. அப்ப அந்த என்ன மாதிரி வருது அந்த வார்த்தைங்க அப்படின்னு பாருங்க. அது இண்டிவிஜுவலுக்கு போறதான காரியமா இல்ல மெயினா சபை நல்லா ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அப்படி ஸ்டாப் பண்ணி அதை மட்டும் கவனிக்கிறது ஆஹா, நீங்க கவனிக்கணும், தீர்க்க தரிசனம்லாம் கவனிக்கணும். நிப்பாட்டிடலாமா? எனக்கு புரியல ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கும்போது. இல்ல கன்வென்ஷன் நடக்குனீங்களா? நீங்க யாரையோ கார்னர் பண்றீங்களா? நீங்க அப்படி இல்ல பிரதர், ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்ப அதுல ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்றாருன்னு வைங்களா. அப்ப திடீர்னு டப்புனி ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணி தீர்க்க தரிசனம் பண்ணவங்களுக்கு மைக் கொடுத்து அந்த தீர்க்க தரிசனம் எல்லாரும் கேட்கறேன்னு சொல்றாரு. அப்ப அது எப்படின்னு கேட்கறேன், தெரியாத நல்லா கேட்கறாரு. நம்ம இது வரைக்கும் ஒரு இடத்துல பார்க்கல. சரி, நம்ம ஒண்ணுக்கு ஒரு இல்ல. இப்ப பாருங்க, நம்ம யாரையும் டார்கெட் பண்ணோம்னா இதுல இருந்து சரியா தவறான இல்ல, இதுல இருந்து நம்ம இப்படி எடுக்கலாமே. நம்ம ஒண்ணு குறைஞ்சதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, 13ஆம் அதிகாரத்துல இல்ல 12ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், இல்ல 14ஆம் அதிகாரத்துலயோ என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க சபையில நிறைய பேர் இருந்தா கூட அது ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் நிக்கட்டும் அப்படி சொல்லி வசனம் பாக்குறோம் இல்லையா, அப்படிதானே? அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றவங்க 10 பேர் இருக்காங்கன்னு 10 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அன்னைக்கு அதுக்கு முடிவே என்ன பண்ணாது, அது இருக்காது. அப்ப தீர்க்க தரிசனம் எப்பதான் ஆரம்பிக்கும்? திடீர்னு ஆரம்பிக்குமா? கர்த்தர் எப்போ பேச சொல்றாங்களோ அப்பதான். ஆனா அது பேசுறவங்க கண்ட்ரோல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படிதான் பாக்குறோம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம தீர்க்கதரிசனம் சொல்றவங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம், சொல்லலாம், இல்லைன்னா சொல்லாமையும் இருக்கலாம். ஆக்சுவலா நம்ம நிறுத்தலாம், சொல்லாம இருக்கலாம்.
அது வந்து முடியும். அவன் கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியெல்லாம் வர்றது எனக்கு நான் அப்படி நினைக்கிறது கிடையாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே வரும் அப்படின்ட்டு அது நமக்கு அதுக்கு மேலே தெரியாது. வசனத்தின்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறதுனா நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சபை ஆராதனை நடக்கும்பொழுது ரொம்ப நேரம் போகாமல் அது 2-3 பேர் மத்தியில் வந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் சபையினுடைய ஒழுங்கில் வெவ்வேறு காரியங்கள் இருக்கும். அதுக்காக பவுல் அப்படி என்ன பண்ணுறாரு பார்த்தோமா இல்லையா? அது நம்ம 1 கொரிந்தியர்ல கொஞ்சம் வரங்களினால் நிறைந்த கொரிந்து சபையிட்ட தான் அது பேசுகிறாரு அது. ஸோ அப்படி நம்ம சபையை வச்சுக்கோங்களேன். இப்போ வரங்கள் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14:29 14:29 1 Corinthians 14:29 தீர்க்கதரிசிகள் 2 பேராவது எடுத்துட்டீங்களா? தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சபையில் வந்து 2 பேர் 3 பேர் என்ன பண்ணலாம், பேசலாம். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் ஆரம்பிச்சுட்டா அவங்க நிறுத்தணும். மற்றவங்கலாம் நிதானிக்க கடவர்கள்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தமிழில் நிதானிக்கிறதுனா அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு அர்த்தம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் அப்படி சொல்லியிருக்கோம். ஜட்ஜ்னா என்னது, ஒழுங்காக சொல்கிறாங்களான்னு செக் பண்ணு, ஒவ்வொரு வார்த்தையும் நீ என்ன பண்ணு செக் பண்ணி நிதானித்து பார் அப்படின்னு சொன்னால் அதுதான் செக் பண்ணு, ஜட்ஜ் இட் அப்படி சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வருதா அப்படின்றது என்ன பண்ணு பாரு அப்படின்ற மாதிரி அர்த்தத்துலேயே என்ன பண்ணு இங்கிலீஷில் போட்டுருக்கோம். அப்படி தானே இங்கிலீஷில் இருக்க பைபிள் யாராவது வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? யூ ஹேவ் ரீட் இட். ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு பார்க்கலாம். 1 Corinthians 14:29 2 or 3 prophets should speak, and the others should weigh carefully what is said. Others should Weigh carefully. weigh carefully. weigh carefully-னா அது நிதானிச்சு வெயிட் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் போட்டிருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜின்னு போட்டிருக்கோம். ஜட்ஜின்னு போட்டிருக்குல்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் ஜட்ஜின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம் 2-3 பேர் சொல்லட்டும், மற்றவங்க என்ன பண்ணு ஜட்ஜ் பண்ணி பாரு. ஜட்ஜ் பண்ணி பாருன்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லப்படுதா, சரியாக தான் சொல்லப்படுதா அப்படின்னு பாரு. உன்னுடைய நாலேஜில் நீ ஜட்ஜ் பண்ணி பாரு. என்ன உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய ஸ்கேல் வந்து பைபிள் தான். அப்போ உனக்கும் ஒரு நாலேஜ் உண்டுல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து சொல்லப்படுதா அல்லது பகுத்தறியுது அதற்கு விரோதமாய் சொல்லப்படுதா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து சொல்லப்பட்டா அடுத்தது என்ன பண்ணணும், அது நிறைவேறுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து சொல்லப்பட்டா. வேற லாங்குவேஜில் சொன்னால் தெரியாத ஆட்களுக்கு எப்படி தெரியும்? வேற லாங்குவேஜ் சொன்னால் யூஸ் கிடையாது. நம்ம அது டிரான்ஸ்லேட் பண்ணணும் இல்லையா? தமிழில் தான் சொல்லி ஆகணும். நம்ம யாராச்சும் பண்ணணும் இல்லையா? நான் கேட்டது பண்ணாதுல்ல அப்புறம் கடைசியில் யாரு நான் இங்கே சொல்லல, வேற இடத்துல கன்வென்ஷன் இல்ல நீங்க இங்க தான் சொல்றீங்க, இங்கே சொல்றீங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து பகுத்து சொன்னாங்க. சொன்னார்ல சொன்னாங்க, எல்லாம் சொல்லல, ஏதோ 1-2 வார்த்தை சொன்னாங்க. இல்ல எல்லாமே சொன்னார். அப்படியா? எல்லாம் சொன்னார், எல்லாம் சொன்னார். அவங்க சொன்னாங்க ஜெபம் பண்ணும்போது அவர் தனியா டிரான்ஸ்லேஷன் மாதிரி பண்ணல. அவரு கடைசியில லாஸ்டா ஜெபம் பண்ணும்போது அதை வந்து சொன்னார். அவர் இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, சபையில நம்ம வந்து எல்லாருமே நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், அது அப்படியே ஸ்டாப் பண்ணி இது பண்றது அது ஆராதனைன்னு சொல்லல, சபைன்னு சொல்லி இருக்குது. ஆனா ஆராதிக்கும் போதுன்னு அந்த வார்த்தை இல்ல. அதனால நான் அதை கேட்டேன். அவருக்காக நான் கேட்கிறேன். இது வந்து ஆக்சுவலா நான் ஜட்ஜ் பண்ண முடியாது, இது கர்த்தர் தான். நான் அதை கேட்டேன் வேதத்துல. இது வந்து சரி, ஏன்னா தீர்க்க தரிசனத்தை குறித்து இது வந்து சரியா சரியில்லையான்ட்டு எந்த அளவுக்கு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும்னா, அது தேவனுடைய வார்த்தைக்கு சார்ந்திராமல் வெளியில் போகும்போது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் வசனத்தோட ஒத்து வர்றதை போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னால் இது வந்து கர்த்தர் தான் பேசுனாங்களா இல்லை அவங்க தங்களுடைய சுயத்தில் பேசுகிறாங்களான்றதை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அது என்ன பண்ணுது, வேதம் என்ன சொல்லுது, நீ அதுக்கு காத்திருந்து பாரு, கர்த்தர் சொல்லியிருந்தாங்கன்னா அது நடக்கும் அப்படி சொல்லுது வேதம். கர்த்தர் சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கும், இல்லை நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் தன் சுயத்தினால பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லிடு. அதுதான் அடுத்தது ஒரே காரியம். இல்லைன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும், இது ஆண்டவர் தான் பேசுனீங்களா, உங்கள்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்துவார்.
இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஓவராக வந்து அதுக்கு மேலே நான் பேசுனது கொஸ்டின் இல்லை, அந்த அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணி பேசுனாங்க. அது டிஸ்டர்ப் ஆராதனை டிஸ்டர்ப் ஆச்சோம். நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்களா அப்படி? சரி 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 ஓகே ஓகே சரி. சரி வேற நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? அவங்க நிறைய கொஸ்டின் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஸ்டினோட உள்ள போயிட்டு மெசேஜ் எடுத்து வச்சிருந்தேன். டக்குனு கேளுங்க. என்ன எனக்கு பிரதர் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். என்ன மெசேஜ் எடுத்து வச்சிருந்தேன். சரி, அந்த பேப்பர் எடுங்க. சங்கீதம் எடுத்திருக்கா? சங்கீதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாவம். வேற ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஏதாவது? கேளு. அதே 20 கேளு. என்ன 9 7 எவ்ரி எபிரேயர் 7:20 7:20 இல்லை 6:20. 6:20. 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காய் அந்த திரைக்குள் பிரவேசித்து இருக்கிறார். ஓகே, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இல்லை நித்தியம் சொல்றதனுடைய மீனிங் கேட்குறீங்களா? நிறைய டவுட் இருக்கு எனக்கு. அதே கண்டினியூ வச்சுங்க. அப்படியே 7 பண்ணிக்கலாம். 7 சாப்பிடலாம் போறீங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். சரி, 7:8. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறேன் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இதெல்லாம் வந்துட்டு மெல்கிசேதேக்கு வந்துட்டு அவர் ஜீவன் இருக்கிறாதனாலும் ஜீவன் மறிக்காதனாலும் அவர் வந்து ஒரு இயேசுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அது எப்படி அது? ஓகே, இந்த மெல்கிசேதேக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் புரியுதுங்களா? இல்லை இல்லை வந்து ஜீவனும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மறிக்கலையா? மெல்கிசேதேக்கு சாதாரண மனுஷன்தான், சரியா? இவன் சாலேம்ல வந்து அரசாண்டான். இவனுடைய அந்த பேரினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து நீதியின் ராஜா, சமாதானத்தினுடைய ராஜா. ஏன்னா சாலேம்னா சமாதானம், மெல்கிசேதேக் அப்படின்னு சொன்னா வந்து நீதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீதியின் ராஜா சாலேம், சமாதானத்தின் ராஜா. இவனுக்கு வந்து ஒரு ஆரம்பம் தொடக்கம் இவனுக்கு இல்லையா? நிச்சயமாக உண்டு. சாதாரண மனுஷன் தான் ஆக்சுவலாக. அதனால் தேவனுடைய மனுஷன். ஏன்னா அந்தந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிறவர்கள் அங்கங்கே இருக்க தான் செய்தாங்க. புரியுதா? ஆபிரகாம் தான் தேவனை தேடாதவனாக இருந்தான். புரியுதா? இன்னைக்கு மெசேஜில் நான் சொன்னேன், ப்ரூவ் பண்ணேன் நான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்லேயே தேவனை தேடுகிற ஒரு மனுஷன் தான், ஆசாரியன் தான், சரியா? இவனுக்கு நிச்சயமாக அப்பா அம்மா இருந்தாங்க, இவன் மரித்து போனான், அதெல்லாம் உண்மை. ஆனால் வேதத்தில் இவனுடைய தொடக்கமும் முடிவும் சொல்லப்படலை. உதாரணத்துக்கு எலியாவை தான் எடுத்துக்கோங்களேன். எலியா பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் அந்த 19 அதிகாரத்தில் வந்து முளைப்பார், திஸ்பியன் ஆகிய எலியா அப்படி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இவனுக்கு அப்பா அம்மா பெரிய ஒரு ப்ராஃபட் இவன். ஆனால் வேதத்தில் இவனுடைய அப்பா அம்மா இவனுடைய பூர்வீகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்காது. அதனால இவனுக்கு பூர்வீகம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது, நிச்சயமாக உண்டு. இப்படிதான். அதே மாதிரி மெல்கிசேதேக்குக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருந்தாங்க, அவன் நிச்சயமாக மரித்து போனான். ஆனால் வேதத்தில் சொல்லப்படலை, எழுதப்படலை. அப்போ அதை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லாதவனை போல பார்த்தீங்கன்னா அவன் காணப்படுறான். அப்போ இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் முடிவுன்றது அவருக்கு நிச்சயமா
இப்போ எல்லாரும் தான் மோசே கிறிஸ்துவுக்கு ஒப்பானவங்க கிடையாதா? ஆதாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவங்க கிடையாதா? ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவங்க. எந்த விதத்தில் ஆதாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன்? 2 பேரை பற்றி மாத்திரம் தான் வேதத்தில் சன் ஆஃப் காடுன்னு இருக்கு. ஒன்று ஆதாம், லூக்கா 3ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடம் சன் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். மற்றவங்களாம் இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான். ஆதாமுக்கு வரும்போது ஆதாமை ஒருத்தர் பேரல ஆதாம் சன் ஆஃப் காட் அப்படி இருக்கும். சரியா? தமிழில் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் சன் ஆஃப் காடுன்னு யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஆதாம் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுமாரனுக்கு ஒப்பானவன் அவன். சரியா? இப்போ மோசே எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவன்? இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல். மோசே சொல்கிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியிலிருந்து தேவன் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அவருக்கு நீங்கள் செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அறுப்புண்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மோசே அப்படின்றதான அந்த கேரக்டர், ரியல் கேரக்டர், ஹிஸ்ட்ரியில் வந்த கேரக்டர், அவனுக்கு தொடக்கம் உண்டு முடிவு உண்டு. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன். இந்த தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன். நியாயாதிபதிகள், எந்த நியாயாதிபதிகள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவங்க. ஆக்சுவலாக நிழல். ஆனால் எல்லாம் குறைவுபட்டவர்கள், யாருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டு கிடையாது. அப்போ இந்த கிங்ஸு, நியாயாதிபதிகள், இந்த ப்ராஃபட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையானவர்கள். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார் பின்னாடி. ப்ராஃபட்ன்ற ஊழியத்தை, ஆசாரியன்ற ஊழியத்தை, ராஜான்ற ஊழியத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் மனுஷனாக நிறைவேற்ற போகிறார். அப்போ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட், ஒப்புமையானவர்கள், கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர். கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்துவனுடைய ஷேடோ. ஷேடோன்னா என்ன அர்த்தம்? அது ஒரிஜினல் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி தானே? அந்த ஷேடோ ஒரிஜினல் நீங்கள் எப்பயுமே நினைக்கக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஷேடோ அந்த ஒரிஜினல்லேருந்து பிரதிபலிப்பு அப்படின்றது அர்த்தம். இதான் இவங்க எல்லாருமே கிறிஸ்துவனுடைய நிழல். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு ஒரு யோசேப்பு கிறிஸ்துவனுடைய நிழல். எதுக்கு? அந்த பாடுபட்டது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய நிழல். தூக்கி குழியில் போடுறாங்க, 30 வெள்ளி காசுக்கு விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா ஈக்குவலண்ட்டான காரியங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி எந்த பழைய ஏற்பாட்டினுடைய தேவ மனுஷர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர்கள் ஒவ்வொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய நிழலாய் அவர்கள் காணப்படுவாங்க. அப்படி மெல்கிசேதேக்கு முக்கியமாக கிறிஸ்துவனுடைய நிழல். எந்த அர்த்தத்தில்? பிரதான ஆசாரியன் இல்லை. அப்போ நார்மலி பிரதான ஆசாரி இந்த லேவியினுடைய கோத்திரத்தில் வர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் லேவியின் கோத்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் யூதா கோத்திரத்தில் வர்றதான கிங்கு. இந்த கிங் எப்படி பிரதான ஆசாரியன் ஆக முடியும்? சட்டப்படி வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறாரு, சட்டப்படி இவர் ஆகலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் லேவியினுடைய முறைமையின்படியே கிடையாது. லேவிகள்லாம் முன்னாடி, லேவியினுடைய தாத்தாக்கு முன்னாடி ஒருத்தர் தான். அவன் ராஜாவும் ஆசாரியனுமா இருந்தான். அப்போ இந்த ராஜாவும் ஆசாரியனுமா இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த கிறிஸ்து என்ன ஆக முடியும்? பிரதான ஆசாரியனா ஆகலாம். லேவியினுடைய முறைமையின்படியே தேவையில்லை, அதுக்கு முன்னாடி காணப்பட்ட ஒருத்தனுடைய முறைமையின்படி ஆகலாம் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறாரு. புரியுதா? அதனால தான் மெல்கிசேதேக்கை குறித்து அதிகமாக பேசுகிறார். மெல்கிசேதேக்கு சாதாரண மனுஷன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முடிவும் தொடக்கமும் வேதத்தில் சொல்லப்படாததுனால முடிவும் தொடக்கமும் இல்லாதவனாகிய அப்படி சொல்லி காணப்பட்டார். ஓகே, வேற என்ன சந்தேகம் இல்லை? நீங்கள் இது குறித்து பேச போகிறீங்களா? நீங்கள் இது குறித்து பேசுனா ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா இதில் தசம பாகம் அது இதெல்லாம் வருது. நீங்கள் பேசும்போது புரிகிற மாதிரி பேசணும். இல்லை புரிகிற மாதிரி நீங்கள் பேசணும். இப்போ லேவியினுடைய அறையில் இருந்த ஆபிரகாமின் அறையில் இருந்த லேவி அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான் அப்படின்றதால நீ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜனங்களை குழப்பி விடக்கூடாது.